நம்ம சோஷியலா பேசுறத விட, சோஷியல் மீடியால பேசுறது தான் அதிகமாவே இருக்கு. ஏன் அப்டின்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா யூசரா ஆயிட்டோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப பெரிய கேப் எடுத்துட்டோம் அப்டின்னாலோ, இல்ல ஒரு பெர்சன் இல்ல இறந்தே போயிட்டாங்க அப்டின்னாலோ, அவங்களுக்கு பதிலா ஒரு ஏஐ அந்த அக்கவுண்ட்ட வந்துட்டு மேனேஜ் பண்ண போகுதாம். இந்த மாரியான ஒரு டெக்னாலஜிக்கான காப்புரிமை லைசென்ஸ வந்துட்டு மீட்டா நிறுவனம் வாங்கியிருக்காங்களாம். ஸோ அந்த யூசர் முன்னாடி எப்படி பேசினாங்க, எந்த மாதிரியான சேட்லாம் அவங்களது இருக்கு, எப்படிப்பட்ட போஸ்ட்லாம் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, அதே மாதிரி ஏஐ வந்துட்டு ஆன்சர் கொடுக்குமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே கூட அது பேசுமா. ஸோ இந்த வகையில் வந்துட்டு இந்த டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னும், அண்ட் இப்போதைக்கு மீட்டா பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ ரெக்கார்டாக எடுத்து ஒரு ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமுமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கிட்ட வந்து வீடியோ காலில் பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இன்றைக்குமே வந்து சைனாவில் ஒரு பிஸ்னஸாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை மீட்டா நிறுவனம் வாங்கியிருக்காங்கங்கும் போது நமக்கும் எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆஸ் சூன் as அதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்னாலஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.